வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். நான் ஒரு டப்பா ஃபோனில் தான் வால்க்கு எடுத்துகிட்ருக்கேன். என்னோட கேமரா வந்துட்டு என் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் எப்படியோ கொடுத்துருவான். அது என்னோட கேமரா தான். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா என்னோட கெரியர் ஜேர்னி. ஓகே, சம்திங் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ். அது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஸ்கூலில் சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து 10th கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துட்டேன். ஸோ அது நானே எதிர்பார்க்கல. அது எப்படின்னா, நம்ம ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணுவாங்க 10th. ஸோ அதில் வந்து 10th பை எப்படியோ எடுத்துட்டேன், ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் எடுத்துட்டேன். ஸோ என் வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்னா என்னோடய 10th மார்க் தான். மேபி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அதில் மட்டும் தான் கொஞ்சம் 90 above எடுத்து வச்சுருப்பேன். மற்ற எதுலேயுமே டில் நவ் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் பரவாயில்ல, 70ஆவது எடுப்பேன். அந்தளவுக்கு மக்கு இதெல்லாம் இல்லை நான். ஓகே, ஓரளவுக்கு படிக்கிற பிள்ளை தான். அண்ட் 10th முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கு 11th வரும்போது ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. நமக்கு ஒரு இது எப்படின்னா, பயோமேக்ஸ்னால் ஃபஸ்ட் குரூப்பு, பயோமேக்ஸ்னாலே கொஞ்சம் கெத்து அப்படின்னு ஒரு இது எவன் சொல்லி விட்டான்னு தெரில. ஸோ இதை நம்பி நான் வந்து பயோமேக்ஸ் சூஸ் பண்ணிட்டேங்க. அண்டு எனக்கு தெரில, எனக்கு இப்போ வரையும் தெரில நான் என் பயோமேக்ஸ் எடுத்தேன்ட்டு என் வாழ்க்கையில். இப்படிலாம் இருக்கேன், இப்போலாம் கூட வாழ்கிறேன் பார்த்துக்கோங்க. அண்டு பயோமேக்ஸ்க்கு அப்புறமா இப்போ நீட் வந்துச்சு. ஸோ நீட் வரும்போது வீட்டில் வந்து ட்ரை பண்ணு, நீ தான் பயோமேக்ஸ் எடுத்துருக்கல, நீட் எழுது அப்படின்னாங்க. அவங்க என்னடானா நீட்டு சிபிஎஸ்சி போர்ஷன் அது இதுன்றாங்க. நான் படித்தது மெட்ரிக். ஸோ சிபிஎஸ்சி போர்ஷனில் நான் என்னத்தை எழுதுவேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் எப்படியுமே ஃபெயில் ஆகிடுவேன்ட்டு. எனக்கு ஒரு இது அந்த டைமில் வந்து ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்து போஸ்ட்டில் வரும். எனக்கு அப்போ தெரியாது. நானாக ஒரு இமேஜினேஷன், ஒரு சினாரியோ வந்து இமேஜின் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து போஸ்ட்டில் வரும். ஸோ போஸ்ட்டில் வரும்போது நம்ம ஃபெயிலுன்னு வரும். எனக்கு வந்து ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அப்போ ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸோ அப்போ எப்படின்னா, அப்படியே ஒரு படிக்கிற பிள்ளை ஜோன்லேயே இருந்ததுனால எப்படி இருந்தாலும் பாஸ் ஆகிடணும், ஏதோ ஒன்று நம்ம வந்து பாஸ் ஆகிடணும், நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடச்சணும், நம்ம அப்படியே பெருமையாக பேசணும் எல்லோரும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே. ஸோ அந்த நீட் அப்படின்னோடனே, அம்மா இது நம்ம ஃபெயில் ஆகிடும், தேவையில்லை நமக்கு, நம்ம இது ட்ரை கூட பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் எதுவுமே சொல்லிக்கல. எனக்குள்ளே இருக்க ஃபியர் அதுதான், நான் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபியர். ஸோ அது வேறு நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படி இப்படின்னு ஒரே அதை பற்றி கேட்கும்போதே ஒரு பயந்து அப்படியே பின்வாங்கியாச்சு. அவ்வளோதான், நீட்டே நான் கொடுக்கல ஆக்சுவலாக. எப்படின்னா, அந்த 10th அந்த 11th 12th முடித்த கேப்பில் நமக்கு என்ன மேலே எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்தளவுக்கு கூட ஒரு நாலேஜ் இல்லை. இது மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இதுதான் போகணும் அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு இது இல்லை எனக்கு. ஸோ எனக்கு என்னென்னா, மேக்ஸ் வாஸ் டஃப். என்னோட கடைசி ஸ்கோரிங் எடுத்து பார்க்கும்போது மேக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு. மேக்ஸில் கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, மேக்ஸ் இருக்கக்கூடாது நான் போகிற ஸ்ட்ரீமில். ஸோ இதுதான் நான் எடுத்த முடிவு. அது ஒரு முட்டாள்தனமான முடிவு, அதை நான் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நான் வீட்டில் போய் சொன்னேன், சம்பாதிக்கணும் ஆனால் மேக்ஸ் இருக்கக்கூடாது, நான் வந்து செம்மையாக சம்பாதிக்கணும், இதுதான் நான் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வீட்டில். இப்போ என் வீட்டில் வந்துட்டு எந்த வீட்லேயுமே இதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டில் போய் யாராவது சொன்னீங்கன்னா கூட இந்த கோர்ஸை பற்றி, இந்த கோர்ஸாக நீ எடுக்க போறியான்னு 1008 வாட்டி கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என் சைடில் இருக்கவங்க வரையும் நான் சொல்கிறேன். அண்டு நான் என் வீட்டில் சஜஸ்ட் பண்ண கோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துக்கோமா அப்படின்னாங்க. அண்ட் எனக்கு கோர்ஸ் பற்றி பெருசாக தெரில. ஸோ சரின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக பார்த்தேன். அது ஏதோ எப்படி எடிட்டிங்கு, சிமோட்டோகிராஃபி, ஸோ ஃபோட்டோகிராஃபு இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு மேஜராக. ஸோ ஓகே, ஒய் நாட், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் சேர்ந்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம், ரேண்டமாக வந்து டாப் காலேஜ் இந்த மாதிரி பார்ப்போம்ல. ஸோ அதை பார்க்கும்போது லயோலா காலேஜ் வந்துச்சு. ஸோ எனக்கு அப்போதுலேருந்தே ஒரு ட்ரீம், நம்ம போனால் வந்து லயோலா காலேஜ்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஸோ லாஸ்ட் மினிட் வரையும் வெயிட் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சது வந்து விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் WCC. ஸோ அங்கே போய் சேர்ந்துட்டோம். அண்ட் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அது எத்திராஜ்லேருந்து வந்துச்சு. ஸோ நான் திரும்ப ரிக்ரெட் பண்ணேன். நம்ம வந்து எத்திராஜ் மிஸ் பண்ணிட்டோம், WCCயில் போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு எத்திராஜ்குள்ளே போகிறதுக்கு. ஸோ ஓகே, WCC எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது எத்திராஜை விட. இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ஆமாம், என்னோடய காலேஜ் எனக்கு நல்லா தான் தெரியும். ஸோ எத்திராஜ் படிக்கிறவங்க கேட்டிங்கன்னா எத்திராஜ் நல்லது அப்படின்வாங்க. ஸோ ஐ வாஸ் கிரேட்ஃபுல் அது எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போயிட்டு விஸ்காம் சேர்ந்தோம். நம்ம படித்தது பயோமேக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விஸ்காம் சேர்ந்துருவோம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு 3 வருஷம் படித்தோம். படித்து அந்த 3 வருஷமும் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 7.3 சிஜிபிஏ சம்மந்தமே இருக்காதுங்க. வந்து 93 நான் 10th ஒரு 93 அப்படியே வந்தீங்கன்னா 11th 12th ஒரு 71%. அதுக்கப்புறம் 11th எக்ஸாம் எழுதுன ஒரு கேடுகெட்ட இயர் எங்களுது தான். ஃபஸ்ட்டு 11th பப்ளிக் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டஃப் கொண்டு வந்ததே எங்களுக்கு தான். எங்களை பார்த்தா எப்படி இளிச்ச வாய் இதுவாக தெரியுதான்னு தெரில. ஸோ அதை எழுதணும். ஸோ 11th 12th பப்ளிக் எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து 7.3 எடுத்து அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்ன ஜாப் போனோம். ஆப்வியஸ்லி நமக்கு ஹையர் ஸ்டடீஸ் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போதைக்கு என்ன சொன்னாங்க, விஸ்காம்லலாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி டீச்சிங் ஃபீல்டு தான் போக முடியும் இப்போலாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து அது பெருசாக வேல்யூ இல்லை அப்படின்னு வந்து ப்ரொஃபஸர்ஸே சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இன்டர்ன் போனோம். ஃபீல்டில் வந்து இன்டர்ன் போனோம். டெலிவிஷனில் போனேன். அது பெருசாக வந்து எனக்கு அந்த என்விரான்மெண்ட்டோ இல்லை வந்து அங்கே இருக்க ஒர்க் கல்ச்சர் அண்ட் நேச்சர் சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் அப்போ முடிவு பண்ணேன் டெலிவிஷனுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கோர்ஸ் பண்ணியிருந்தேன் நான். இந்த கோவிட் டைமில் அப்போ கோவிட் இருந்துச்சு இல்லையா, அந்த கோவிட் டைமில் நம்ம இருக்கும்போது என்னோட ரிலேட்டிவ் என்னோட அங்கிள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸ்கில்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் வந்து ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அப்போ தான் வந்து நீ வெளில போனோன்னா உனக்கு ஜாப் கிடைக்குன்றத. ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எனக்கு ஒர்க் கிடச்சிச்சு. லிங்க்டின்ல அப்பயே ப்ரொஃபைல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தேன். லிங்க்டின் அக்கௌண்ட்டை செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து கால் ஃபேர் வந்துச்சு. அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ரெலா ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களோடது தான். ஸோ இட்ஸ் இன் குரோம்பேட், பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் அது. ஸோ அந்த இடத்துலேருந்து என்ஜேகே ஃபார்மான்னு சொல்லிட்டு அவங்களோட குரூப்பை எனக்கு வந்து கால் ஃபேர் வந்துச்சு. ஸோ எனக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு பட் இட் வாஸ் டிஸ்டன்ஸ், எனக்கு டிஸ்டன்ஸ் அது. அப்போ வந்து ஓகே நம்ம எப்படியும் வந்து இதுவரையும் வந்துட்டோம். ஸோ ஜாபும் கிடச்சிச்சு, ஜாபும் சேர்ந்துட்டோம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் ஹாஸ்டல் சேர்ந்துட்டு அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் சேர்றேன். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய லைஃப்பில். நான் இதுவரையும் என்னோடய லைஃப்பில் ஹாஸ்டல் சேர்ந்ததே கிடையாது, ஸ்கூல் காலேஜ் எதுலேயுமே. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒர்க் அந்த டைமில் வந்து நான் நியர்பை ஹாஸ்டல் சூஸ் பண்ணி அங்கே சேர்ந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். பிஃபோர் வந்து எனக்கு அட்வர்டைஸிங் மேலே ஒரு க்ரேஸ் இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு செம் 3 தேர்ட் செம்மில் வந்துட்டு அட்வர்டைஸிங் அப்படி சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் வரும். ஸோ ஐ வாஸ் இன்டூ அட்வர்டைஸிங். எனக்கு அட்வர்டைஸிங்னால் ரொம்ப பிடிக்கும். அது க்ரியேட்டிவ் ஸ்டஃப்பில் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் டைம்லேயே நீங்கள் வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விஷயம் அதனால தான் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் இன்டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் பேக் தென் அதுக்கப்புறம் ஒரு 1 year ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒர்க் ரொட்டீனே வந்துட்டு ஒரு மாதிரி ஒர்க் பற்றி ஜென்ரலாகவே நமக்கு எப்படின்னா ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா இப்போது ஃப்ரம் த டே 1லேருந்து டில் நீங்கள் வேலையை விட்டு போக வரையுமே உங்கள் டாஸ்க் அதுவாக தான் இருக்கும். ப்ளஸ் நடுவில் நீங்கள் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட், டெய்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் எனக்கு எப்படின்னா சீக்கிரமாகவே போர் அடிச்சிடும் சில விஷயம்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் சாரி ஒரு ப்ளூரலில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா சரி ஓகே நான் சொன்ன மாதிரி வந்து டான்செட் எழுதி அதுக்கப்புறம் வந்து எம்பிஏ சீட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து போய் ஜாயின் பண்ணேன். இப்போது அதுதான் கரண்ட்லி அந்த எம்பிஏ தான் பண்ணிட்டுருக்கேன். 1 year ஆக போகுது ஆல்மோஸ்ட்டு. இப்போது நாங்கள் சீனியர்ஸாக இருக்கோம். ஸோ அந்த கெத்து கூட கிடையாது. அப்படி ஒரு காலேஜில் நம்ம படிக்கிறோம். காலேஜ் பற்றி நான் உங்களுக்கு விரைவில் சொல்கிறேன். அது என்ன மாதிரி காலேஜு, நான் எங்கே போய் மாட்டியிருக்கேன்றத சொல்கிறேன். அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் நீ மாட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுதான் போயிட்டுருக்கு கரண்ட்டாக. ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் எதுலேருந்து பயோமேக்ஸ்லேருந்து ஆரம்பித்து விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து அண்ட் ரைட் நவ் ஐ எம் பர்சீவிங் மை எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர். இட்ஸ் அ டூவல் டிகிரி. ஸோ அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. இந்த மாதிரி மிஸ் மேட்ச்சே ஆகாமல், சுத்தமாக மேட்ச்சே ஆகாமல் உங்கள் ஜேர்னி இருக்கலாம். அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அறிவாளிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டைம்லேயே முடிவு பண்ணிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துருப்பாங்க. காமர்ஸ்னால் பிகாமு அப்படியே கரெக்டாக அந்த லைனில் போவாங்க. இல்லை சிஏ எழுதுகிறாங்க சில பேர். அண்டு சில பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க, அப்படியே அதே ஸ்ட்ரீமில் போகிறாங்க. ஐடி போகிறாங்க, இன்ஜினியரிங் போகிறாங்க. அண்டு நமக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில் நமக்கே தெரிய மாட்டேங்குது சில டைமு. ஸோ ஓகே, இதுதான் என்னோட ஒரு பர்சனல் அண்ட் கெரியர் ஜேர்னி. ஸோ நெக்ஸ்ட் என் பாத் எங்கே போகுதுன்றத நீங்களும் பார்ப்பீங்க. ஓகே, அன்டில் தட் என்னோட நெக்ஸ்ட்டு vlog வந்துட்டு என் காலேஜ் பற்றி சொல்லியிருந்தேன். அது விரைவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.